பேக் பார்ட் வச்சு ஃப்ரண்ட் கட்டிங் எப்படி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கூட சேம் டு சேம் அதே அளவுக்கு மார்க் பண்ணிடணும். ஆர்ம்ஹோல்ஸ் அதே அளவுக்கு தான் மார்க் போட்டு, சைடில் அதே அளவுக்கு தான் சேம் ஒரு கோடு போட்டு, நெக்குக்கும் அதே அளவுக்கு மார்க் போட்டு அந்த பேக் பார்ட் துணி எடுத்து வச்சிடணும். இனிமேல் ஷோல்டருக்காக ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச்சு மார்க் போட்டு, ஆர்ம்ஹோல்ஸ்க்கு 1/2 இன்ச்சு கொஞ்சம் டவுனாக ஒரு மார்க் போட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கட்டிங் நெக்குக்காக மார்க் போடணும். ஃப்ரண்ட்டு நெக்கு அளவுக்கு சேம் அதே மார்க் போட்டு 1/4 இன்ச்சு மேலே ஒரு கட்டிங்காக ஒரு மார்க் போடணும். நெக்ஸ்ட்டு யோக் பட்டி எங்கே ஜாயிண்ட் ஆகுது அங்கே ஒரு மார்க் போட்டு, அங்கேலேருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் போட்டேன். சைடில் யோக் பட்டி ஜாயின் பண்ணுறாங்க, அங்கேலேருந்து யோக் பட்டிக்கு அங்கே ஒரு அளவு மார்க்கு ப்ளஸ் ஒரு கட்டிங்காக 1/4 இன்ச்சு கீழே மார்க் போட்டணும். நெக்ஸ்ட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நம்ம பார்த்துக்கணும் எவ்வளோ இருக்குது. இந்த ப்ளவுஸில் சென்ட்ரு மார்க் ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்தா 12 இன்ச்சு இருக்குது. நம்ம 13 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா ஷோல்டரில் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்கு போவோம், ப்ளஸ் யோக் பட்டியிலே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக போவோம். அதனால 13 இன்ச்சு வச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் என்னென்ன போட்டிருக்கோம் சேம் அதே கர்வ் பண்ணிவிட்டு வரைஞ்சிடலாம். ஃப்ரண்ட்டு நெக்குக்காக ஒரு கோட் போட்டு எல் ஷேப்பில் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சிட்டேன். ஆர்ம்ஹோல்ஸும் 1/4 இன்ச்சு டவுனில் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம யோக் பட்டியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக 3 1/2 இருக்குது. அங்கே ஒரு மார்க் போட்டு 1 1/2 ரெண்டு சைடு மார்க் போட்டு, சென்ட்ரு கோடு 3 1/2 ஒரு மார்க் போட்டேன். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போக 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அதுதான் இந்த 3 மார்க்கு அப்படியே ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு மார்க் போட்டு, சென்டரில் 1 1/2 இன்ச்சு கேப்பில் அங்கே ஒரு மார்க் போட்டேன். தேர்டு கோடு ஆர்ம்ஹோல்ஸ்லேருந்து கரெக்டாக 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கேப்பில் ஒரு மார்க் போட்டுருணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம கரெக்டாக வரைஞ்சி எக்ஸ்ட்ரா மார்க் வச்சு ஃபுல்லாக வரைஞ்சி அதே மார்க்கில் கட்டிங் பண்ண போகிறோம். நல்லா பெண்டு பண்ணிவிட்டு அழகாக ஒரு கர்வ் ஷேப்பில் கட்டிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு கட்டிங் பண்ணிட்டேன். யோக் பட்டி சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு இருக்கும். அது நம்ம ஸ்டிச்சிங்கு போயிடும். ஆர்ம்ஹோல் சைடில் டீப் வச்சுருக்கல அந்த மார்க்கு கட்டிங், அந்த மார்க்கு தான் கட்டிங் பண்ணணும். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட்டிங் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் கரெக்டாக அந்த நாச் எங்கே வச்சுருக்கேன் அங்கே ஒரு நாச் போட்டுடலாம். மார்க்கு போட்டுருக்குல்ல அங்கே ஒரு நாச் மார்க் போட்டேன். சென்டர் நாச் போட்டேன். இப்போ நம்ம சென்டரில் மார்க் போட்டுருக்கல கப்புக்காக, அது கரெக்டாக 1/2 இன்ச்சு எஜ்ஜில் ஒரு மார்க் போட்டேன். நான் ஒரே நேரில் 4 பீஸ் கட்டிங் பண்ணுறேன், அதனால கொஞ்சம் கிளாத் ஹார்டாக இருக்குது. நீங்கள் பார்த்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் ஒரே அளவு வெட்டணுன்னு சொல்லிட்டு 4 ப்ளவுஸு ஒரே டைமில் வெட்டுறேன்.